நேரம் சரியில்லையா இல்லை இவனுங்களுக்கு நேரம் சரியில்லையா நம்ம திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலோ பிரைட். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, சும்மா அப்படியே ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு கமெண்ட்ஸில் ஒரு 2-3 பேர் வந்து உங்கள் மோட்டோ vlogging செட்டப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம மோட்டோ vloggingோட செட்டப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட மொத்தம் 3 கேமரா இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டா 360, இன்னொன்று கோப்ரோ ஹீரோ 9, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். அதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மோட்டோ vlogging ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்போ அந்த கேமரா தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது கேமராவுக்கு வந்து மைக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் மைக்கு, எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ், ஏன்னா ஒரு பேட்ரி ஒரு 1.5 மணி நேரம் சம்திங் அந்த மாதிரி தான் நிற்கும். ஸோ அதை வச்சுட்டு பெருசாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ரி, 2 பேட்ரி, ஒரு மைக், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் தான் கொஞ்சம் மோட்டோ vloggings எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களோட வீடியோ நல்லா இருக்குது ப்ரோ, பட் வீடியோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே இன்ஸ்டா 360 வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம அது டுவல் பர்பஸ் தான். அது நம்ம இதுக்கு இன்ஸ்டா 360ல் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், அதுலேயே வந்து vlog எடுக்கணும்லாம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி கோப்ரோ மாதிரியே சிங்கிள் வியூ போட்டு vlog எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வாங்கினேன். பட் அதுலேயுமே வந்து எனக்கு ஒரு சேலஞ்சஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, மைக் செட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி பேட்ரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா கரெக்டாக இன்னொருத்தங்க வந்து நம்ம வசந்த் ப்ரோ வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோப்ரோ வந்து ஒரு சேலுக்கு இருக்குது 30,000க்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். ஹீரோ 9 பேட்ரி, மைக்கு, உள்ளாஞ்சி கேஸு, அதுக்கப்புறம் நிறைய ஆக்சசரிஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருந்தாப்புல. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இப்போ யார் ப்ரோ இது, டீட்டெயில் என்ன அப்படின்னா, அவரும் வந்து கோயம்புத்தூர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ப்ரோ ஓகே, அவங்க நம்பர் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என் நம்பர் கொடுத்துருந்தாங்க. காண்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்க வந்துட்டு சரி ப்ரோ நான் எடுத்துகிட்டு வரேன், வீட்டுக்கே எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி ப்ரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணோம். கேமராலாம் சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 30,000 கொடுத்து வாங்கிட்டேன் அதை. சரி அப்போ வந்து இன்ஸ்டா 360க்கு அப்போ வந்துட்டு மைக் அடாப்டர் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வாங்க வேண்டாம், நமக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது வாங்கிக்கலாம், அதுதான் இப்போ இது மைக் செட்டப்பு எல்லாமே வந்து இருக்கே, அப்புறம் எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டோ vloggingக்கு யூஸ் பண்ணுற கேமரா. ஸோ ஹெல்மெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸாரில் யூஸ் பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலாக இது வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு. லாக்டவுனில் போய் வாங்கினேன். இப்போ லாக்டவுன் முடிஞ்சு 2-2.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபோட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபோனில். ஸோ உங்களுக்கு நான் அந்த கிளிப்பை அப்படியே நான் இதில் ஆட் பண்ணுறேன், நான் என்னென்ன கேம் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சசரிஸ் அதே மாதிரி தான். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா 360க்கு ஃப்ரண்ட்டு கிளிப்பிங் இருக்குது, அந்த இடத்துல கிளிப்பு மாதிரி போடுறதுக்கு அது. அதுக்கப்புறம் நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. பின்னாடி அந்த இன்ஸ்டா 360 ஸ்டிக்கு மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து பேக் பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட்டு போட்டு செஸ்ட் பெல்ட், ஆக்சுவலாக அது செஸ்ட் பெல்ட்டை வந்து அப்படியே நம்ம திருப்பி போட்டு பின்னாடி இருந்து அப்படியே கேமரா இன்ஸ்டா 360ல் எடுக்கிற மாதிரி செட் பண்ணலாம்.
நேரம் சரியில்லையா இல்லை இவனுங்களுக்கு நேரம் சரியில்லையா நம்ம திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சரி எந்த சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ரொம்ப நோண்டுறாங்களே. ஸோ கைஸ் வாங்க நம்மகிட்ட என்னென்ன கேமராஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டா 360, இது என்னோடய பழைய கேமரா. அதுக்கப்புறம் GoPro Hero 9. ஸோ இந்த கிளாம்ப்பு தான் வந்து இன்ஸ்டா 360 வந்து ஃப்ரண்ட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். சார்ஜர் டாக்கு, பேட்ரி, இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. வாங்க ஆக்சசரிஸ் எல்லாம் பார்க்கலாம். சாரி வீடு கஜகஜான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்காண்டாம். என் ரூம் அப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்சசரிஸ் இருக்குது. செஸ்ட் மவுண்ட்டு, ஹெல்மெட் மவுண்ட்டு, இது அந்த பழைய கேமராவோட மைக்கு, 2 பேட்ரி, இதில் வந்து இன்ஸ்டா 360யோட இன்னொரு லென்ஸு, அப்புறம் இதெல்லாம் மைக்கு, இந்த இது எக்ஸ்ட்ரா கிளாம்ப்பு, கிளிப்பு இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நம்மகிட்ட இன்னொரு பாக்ஸுமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சசரிஸ் கிட்டு, வாட்டர் ப்ரூஃப் கேஸு, இது வந்து ஹேண்ட் லூப், இது கையில் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் கசன்னு கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பழைய கேமராவுக்கும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆக்சசரிஸுக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. பட் நமக்கு ஏதாவது எதுவும் யூஸ் பண்ணுறது கரெக்டான டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஓகே மக்களே, நம்ம கோப்ரோவோட செட்டப்போட வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா, பை பை, லவ் யூ, டேக் கேர்.